வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலைகள் தொடர்பில் எரிசக்தி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. நாடு முழுவதும் 23,000 தாதியர்களுக்கு பற்றாக்குறை வெளியான தகவல். வீடொன்றுக்குள் இருந்து சடலம் மீட்பு. கிளிநொச்சியில் STF பொதுமக்களிடையே கடும் மோதல், 14 பேர் கைது. இலங்கைக்கு கிடைத்த வருமானம் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் 1069 டெங்கு நோயாளர்கள் எச்சரிக்கும் சுகாதார பிரிவு. தென்னிலங்கையில் சம்பவம், போதைப் பொருளுடன் 2 கைது. வெளிநாடொன்றில் உள்ள பாடசாலையில் நடந்த பயங்கர துப்பாக்கிச் சூட்டில் 3 மாணவர்கள் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் 60 நாட்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. எனினும் உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலைகள் உடனடியாக குறைக்கப்படாது என எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க அறிவித்துள்ளார். உலக சந்தையில் இந்த விலை மாற்றங்கள் ஆகஸ்ட் மாதம் அளவிலேயே இலங்கை போன்ற நாடுகளில் பிரதிபலிக்கும் என்றும், அதுவரை எரிபொருள் வழங்குவதற்கான QR ஒதுக்கீட்டு முறை தொடரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வழக்கமாக மாதாந்திர அடிப்படையிலே எரிபொருளுக்கான ஓர்டர்களை மேற்கொள்வதால் உலக சந்தை விலை மாற்றங்கள் உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டீசலுக்கு தற்போது ₹100 மானியம் வழங்கப்படுவதாகவும், உலக சந்தையில் விலை குறைந்தாலும் அது இந்த மானிய நட்டத்தை ஈடு செய்யவே பயன்படுத்தப்படுமே தவிர விலை குறைப்புக்கு வழிவகுக்காது என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகரண தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர்களுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக ஒன்றிணைந்த தாதியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதனால் பணிபுரியும் தாதியர்கள் கடும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தென்னே ஜானநானந்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தற்போதைய வைத்தியசாலை கட்டமைப்பில் சுமார் 23,000 தாதியர்களுக்கும் சுமார் 14,000 கனிஷ்ட ஊழியர்களுக்கும் வெற்றிடங்கள் நிலவுகின்றன. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தாதி ஒருவருக்கு 2 தாதியர்களின் வேலைப்பளுவை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் தாதியர்கள் தொடர்ந்தும் பல நாட்கள் பணியாற்ற வேண்டியிருப்பதனால் தாங்க முடியாத வேலைப்பளு உருவாக்கியுள்ளது. அண்மையில் கிண்ணியா வைத்தியசாலையில் ஏற்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு இந்த நிலைமையே பிரதான காரணமாகும். தாதியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்டகால வேலை திட்டத்தை உடனடியாக தயாரிக்காவிட்டால் வைத்தியசாலை கட்டமைப்பு மேலும் வீழ்ச்சியடையும் என தெரிவித்துள்ளார். வீடொன்றிலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நபரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் தம்புத்தேகம யாய 5 பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்தே மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் யாய 5 ராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. தம்புத்தேகம காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் பிரேத பரிசோதனைக்காக சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தம்புத்தேகம காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சியில் விசேட அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பாரிய மோதல் ஏற்பட்டுள்ளது. உமையால் புறம் பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பிரதேசத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் நோக்கில் சம்பவ இடத்துக்கு விஜயம் செய்த விசேட அதிரடிப்படையினர் காட்டுக்குள் உளவு இயந்திரத்துடன் ஒருவரை கைது செய்ய முற்பட்டுள்ளனர். இதன்போது பொதுமக்களுக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையே முறுகல் ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது விசேட அதிரடிப்படையினரை கைது செய்யப்பட்டவரின் உறவினர்கள் அயலவர்கள் தாக்கியதாகவும், இதனால் விசேட அதிரடிப்படையினர் சம்பவத்தில் ஈடுபட்டு அனைத்து தரப்பினரையும் கைது செய்துள்ளனர். இதையடுத்து கிளிநொச்சி நீதிமன்றத்தில் நேற்று அவர்களை முன்னிலைப்படுத்திய நிலையில் இன்று திங்கள் வரை வழக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் நாட்டின் சுற்றுலாத்துறையிலிருந்து பெறப்பட்ட வருமானம் குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய வங்கி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அதன்படி 2026 ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்தில் சுற்றுலா வருவாயாக நாடு பெற்ற வருமானம் $1,360 மில்லியன் அமெரிக்க பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் 2025 ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்தில் சுற்றுலா வருவாய்
$1543.1 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது சுற்றுலா வருமானம் 11.9% குறைந்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு மே மாதத்தில் சுற்றுலா வருமானம் $155.7 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. அதே சமயம் கடந்த ஆண்டு மே மாதத்தில் அது $164.1 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கிடையில் 2026 ஜனவரி மே முதல் வரையிலான காலகட்டத்தில் வெளிநாட்டு பண பரிமாற்றமாக நாடு பெற்ற தொகை $3,909.7 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று மத்திய வங்கி குறிப்பிடுகிறது. இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 1069 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 45,037 உயர்ந்துள்ளதாகவும் இதுவரை 28 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாதாரணமாக நாளொன்றுக்கு 150 முதல் 200 வரையான டெங்கு நோயாளர்கள் மட்டுமே பதிவாகும் நிலையில் அண்மைய நாட்களில் அந்த எண்ணிக்கை 600 முதல் 650 வரை அதிகரித்துள்ளது. தற்போது நாளாந்த டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளதாகவும் இது கவலைக்கிடமான நிலைமை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு நோயாளர்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதனால் நிலைமையை உடனடியாக கட்டுப்படுத்த சுகாதார மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என வைத்தியர் கபில கண்ணங்கர வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் போதைப்பொருளுடன் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கல்கிசை மற்றும் உடுகம்புல பகுதிகளைச் சேர்ந்த 29 மற்றும் 31 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது கிடைத்த தகவலுக்கு அமைவாக இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோகிராம் 34 கிராம் கேஸ் போதைப்பொருளும் 7 கிராம் 420 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 8 கிராம் 860 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் ஆகியவை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றுக்கு மேலதிகமாக போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் $3,51,200 பணமும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்களும் காவல்துறையினரால் கண்டறியப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பில் நீர்கொழும்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிலிப்பைன்ஸில் உள்ள பாடசாலையொன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 மாணவர்கள் பலியாகியுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிலிப்பைன்ஸ் மத்திய பகுதியில் டக்லோபன் நகரில் உள்ள பாடசாலை ஒன்றிலேயே இன்று உள்ளூர் நேரப்படி காலை சுமார் 9 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வழமை போல் பாடசாலை இயங்கி வந்த நிலையில் 2 மர்ம நபர்கள் திடீரென உள்ளே புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் பள்ளியில் இருந்த மாணவர்கள் 3 பேர் பலியானதுடன் மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். டக்லோபன் நகர காவல் அலுவலகம் இந்த துப்பாக்கிச்சூட்டை வன்மையாக கண்டித்ததுடன் தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்தை பாதுகாக்க காவல்துறை உடனடியாக அங்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்கப்பட்டு சிகிச்சைக்காக உரிய மருத்துவ வசதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு கொண்டு சென்றதாகவும் அவர்களில் ஒருவர் அந்த பாடசாலையின் முன்னாள் மாணவர் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் 2 பேரும் ஆண்கள் என்றும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் என்னவென்று உடனடியாக தெரிய வரவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.